உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். உங்களுக்கான இன்றைய காணொளியில் கம்பராமாயணம் பகுதி 3. அனுமன் காற்றின் மைந்தன் எனினும் சிவனின் சீற்றமும் ஆற்றலும் வீர செயலும் அனுமன் பால் அமையும் என்று அறிவிக்கப்பட்டது. தெய்வ நகர்களில் தேவர்களும் தெய்வங்கள் மூவரும் முன் பேசிய பேச்சுரைகள் இப்பொழுது செயற்படும் காலம் வந்துவிட்டது என்பதை வசிட்டர் உணர்ந்தார். திருமால் தசரதன் மகனாய் பிறப்பார் என்பதை அறிந்தார். மகனை நல்கும் யாகம் செய்விக்க வழிவகைகளை கூறினார். யாகத்திற்குரிய ஆசான் யார், அவர் எங்கு இருக்கிறார், எப்படி அவரை அழைத்து வருவது என்ற முறைகளை கேட்டு தசரதன் செயல்பட்டான். வேள்வி ஆசானுக்கு உரிய தகுதி கலைக்கோட்டு மாமுனிவருக்கு தான் உள்ளது என்று வசிட்டர் அறிவித்தார். அவர் அங்க நாட்டில் தங்கியிருக்கிறார் எனவும் உரோமபாதர் அந்நாட்டு அரசன் எனவும் அவர் தம் மகளை இந்த முனிவருக்கு மணம் முடித்து தம் அரண்மனையில் மருகனாய் இருக்க வைத்திருக்கிறார் எனவும் தெரிவிக்கப்பட்டன. அங்கு நாட்டிற்கு அக்கலைக்கோட்டு மாமுனிவர் செல்ல காரணம் யாது என்று தசரதன் கேட்டான். அங்கு நாட்டில் தொடர்ந்து மழை பெய்யாமல் பொய்த்துவிட்டது. பஞ்சமும் பசியும் மக்களை அஞ்ச வைத்தன. நல்லார் ஒருவர் இருந்தால் அவர் பொருட்டு மழை எல்லாருக்கும் பெய்யும் என்று கூறுவார்கள். எனவே நன்மை மிக்க அம்முனிவர் இருக்கும் இடம் நாடி அவரை தம் மண்ணை மிதிக்க வைத்தனர். கலைக்கோட்டு மாமுனிவர் விபாண்டன் என்னும் தவ முனிவரின் ஒரே மகன். அவர் வெளி உலக பாதிப்புகள் இல்லாமல் வளர்க்கப்பட்டார். காட்டுச் சூழலில் தவசிகள் மத்தியில் வாழ்ந்ததால் நகர மக்களின் ஆசைகள் அவருக்கு அமையவில்லை. அனைத்தும் பிரமம் என்று சொல்லத்தக்க நிலையில் ஞானியாய் வாழ்ந்து வந்தார். அவரை மயக்கி நகருக்கு அழைத்து வர அந்த நாட்டு பெண்கள் சிலர் முன் வந்தனர். அவர்கள் அரசன் உரோமபாதரிடம் கலைக்கோட்டு முனிவனை தம்மால் அழைத்து வர முடியும் என்று உறுதி தந்திருந்தனர். அரசனும் மட்டற்ற மகிழ்ச்சி கொண்டான். கட்டற்ற செல்வத்தை அவர்களுக்கு வாரி வழங்கினான். ஆடை அணிகள் தந்து அவர்களை சிறப்பித்தான். நாட்டை விட்டு காட்டை அடைந்த அந்த பெண்கள் தூரிகையில் எழுதிய சித்திரங்கள் போல் அவர் முன் நின்றனர். காயும் கனியும் கொண்டு சென்று மருளும் மான் போல அவரை அணுகினர். அவர்களை முதற்கண்ணித்தம் தவம் புரியும் தவசியர் என்றே நினைத்தார். அழகும் இளமையும் அவரை ஈர்த்தன. அவர்கள் தந்த பழங்களை சுவை பார்த்தார். தம்மோடு வருக என்று அப்பெண்கள் அழைத்தனர். வேல்விழி மாதரார் காட்டிய சாலை வழியே சென்று நாட்டு மண்ணை மிதித்தார் அம்மா முனிவர். காலடி பட்டதும் வறண்ட நிலங்கள் எல்லாம் வான்மழை நீரால் நிரம்பி ஆனந்த கண்ணீர் சொரிந்தன. வற்றி உலர்ந்திருந்த மரங்கள் எல்லாம் பசும் தழைகளை போர்த்தன. மயில்கள் எல்லாம் களிநடம் செய்தன. சாய்ந்து கிடந்த நெற்பயிர்கள் தழைத்து கதிர்மணிகளை விரித்து முகம் காட்டின. உரோமபாதர் எல்லாம் நன்மைக்கே என்று மாமுனிவர் நயம்பட கூறி அவர் அச்சத்தை போக்கினார். காவி உடை அணிந்து காயத்திரி தேவியை செபம் செய்து வந்து தவசி சாவித்திரி ஒருத்தியை கைப்பிடிக்க அரசன் வழிவகுத்தான். தன் ஒரே மகள் சாந்தை என்பாளை அவருக்கு மனம் முடித்து உயர் பேறு பெற்றான். சுத்த பிரம்மமாக இருந்த ஞானி மாயையின் பிடியில் அகப்பட்டு உலக குடிமகனாக மாறினார். எனினும் ஒழுக்கசீலர் என்பதால் விழுப்பம் உடையவர் என மதிக்கப்பட்டார். உரோமபாதரின் மருமகனாக இருந்த கலைக்கோட்டு மாமுனிவரை அழைத்து வர தசரதன் சென்றான். உரோமபாதரிடம் கலைக்கோட்டு மாமுனிவர் தலைமையில் தமக்கு மக்கட்பேறு நல்கும் யாகம் நடத்த இருப்பதாயும் அவரை அனுப்பி வைக்கும்படியும் அழைப்பு விடுத்தான். மாமன்னன் வேண்டுகோளை மறுக்க முடியாமல் கலைக்கோட்டு மாமுனிவரை அவருடன் அனுப்பி வைத்தார் உரோமபாதர். தனது வேண்டுகோளுக்கு இணங்கி தம்முடன் வந்தவருக்கு வரவேற்பும் வாழ்த்தும் கூறி சிறப்புகள் செய்தான் தசரதன். கலைக்கோட்டு ஆசான் யாகத் தலைவராயிருந்து சடங்குகளையும் முறைப்பாடுகளையும் செம்மையாய் செய்து அந்த யாகத்தை நடத்தி வைத்தார். யாக குழிகளில் தீ எழுப்பி மகப்பேற்றுக்கு உரிய அவிசு பொருள்களை அதில் இட்டு வேத மந்திரங்களை விளம்பி தேவர்களுக்கு இட அவர்கள் மகிழ்ந்து அருள் செய்தனர். தேவன் ஒருவன் வெளிப்பட்டான்.
தட்டு ஒன்று தாங்கி வந்து அதை கலைக்கோட்டு ஆசானிடம் தந்துவிட்டு மறைந்து விட்டது. பொன்னொளி வீசிய பொற்புடைய தட்டில் அற்புதமான அமுத பிண்டம் இருந்தது. அந்த பிண்டத்தை அவர் அரசனுக்கு தந்து நல் ஆசி கூறினார். தட்டில் இருந்த அமுதத்தை கட்டிய மனைவியர் மூவர்க்கும் பகிர்ந்து அளித்தான். தசரதன் எஞ்சியிருந்த மிச்சத்தை மீண்டும் இளையவள் சுமித்திரைக்கு தந்து அவளை இரட்டையர்க்கு தாயாக்கினான். இலக்குவன் சத்துருக்கனன் சுமித்திரைக்கு பிறந்தனர். கோச்சலைக்கு கரிய செம்மலாகிய ராமனும் கைகேயிக்கு அரிய பண்பினன் ஆகிய பரதனும் பிறந்தனர். தசரதன் வாழ்வு மலர்ந்தது. எல்லா செல்வமும் அவனை வந்து அடைந்து மகிழ வைத்தன. மக்கள் செல்வம் அவனை மிக்கோனாக்கியது.